கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் 1 கொரிந்தியர் 6:14. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே தேவன் உங்களை எழும்பி பிரகாசிக்க வைக்கும் நாளாக, உங்களை எழுப்பி விடும் நாளாக அமையப் போகிறது. எந்த சூழ்நிலையில் விழுந்து போனீர்களோ, எழுந்து நிமிர்ந்து நிற்கச் செய்கிற கர்த்தர் உங்கள் பாளையத்தில் உலாவி உங்கள் கரங்களை பிடித்து உங்களை தூக்கி விடுவார். பொருளாதாரத்தில் விழுந்து போனீர்களோ, ஜெப வாழ்க்கையில் விழுந்து போனீர்களோ, பரிசுத்தத்தில் விழுந்து போனீர்களோ, தரிசனத்தில் விழுந்து போனீர்களோ, ஊழியத்தில் விழுந்து போனீர்களோ, உங்களை ஒருபோதும் கைவிடாத கர்த்தர், புறக்கணியாத கர்த்தர் இன்று ஒரு அற்புதத்தை செய்து எப்படி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை எழுப்பினாரோ அதே போல உங்களை எழுப்பி விடுவார். மறுபடியும் நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். துவண்டு போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். உங்களை காண்கிற கர்த்தர் உங்கள் மேல் மனதுருகி இன்று ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். நீங்கள் எழுந்து இயேசுவிடம் வாருங்கள், எழுந்து வார்த்தையிடம் வாருங்கள், எழுந்து அவர் பாதத்தை தேடி வாருங்கள், அவர் பாதத்தில் விழுந்து பணிந்து அவரை நோக்கி மன்றாடுங்கள். இப்பொழுதே உங்கள் மேல் அவருடைய காருண்யமும் கிருபையும் இரக்கமும் இறங்கி உங்களை நிம்மரச் செய்து கொண்டிருக்கிறது. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மறுபடியுமாய் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக எழுப்பி விடுவதற்காய் ஸ்தோத்திரம். தேசத்தை கலக்கும்படி, எல்லா சூழ்நிலையிலும் நிறைவான ஆசீர்வாதத்தோடு வாழும்படி உம்முடைய தயவுள்ள கரம் அவர்களை தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய ஆறுதலையும் அன்பையும் உணர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.